வணக்கம். தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இப்போ நம்ம மிளகாய் விதையை நாற்று போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மிளகாயில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே அதோடைய முளைப்பு திறன் தான். இப்போ அதை எப்படி முறைப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம மிளகாய் நாற்று விடுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை நாற்றுக்கு ஏற்ற மாதிரி தன்மைக்கு கொண்டுட்டு வரணும். நேர் தேங்கி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேட்டுப்பாத்தி அமைச்சுக்கிறோம். அந்த மேட்டுப்பாத்தியில் கட்டிகள் கல்லுகள் அதிகமாக இல்லாத மாதிரி மண் கட்டிகள் அகற்றுறோம். மண் கட்டிகள் இல்லைன்னா ஜெர்மினேஷன், அதாவது முளைப்புத்திறன் பர்சன்டேஜுங்கிறது நல்ல இன்க்ரீஸாக இருக்கும். இந்த மாதிரி நீட்ட மேட்டுப்பாத்திகளில் நாற்றுடலாம். இல்லை அதே மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ நாம் நாற்று போடக்கூடிய ஒரு முக்கியமான ரகங்களை பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ராம்நாடு குண்டு மிளகா, நம்ம கொடமிளகான்னு சொல்லுவாங்க, வத்தலுக்கு பயன்படுத்திப்பாங்க. அந்த ரகம் நாற்று போட போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்தன காந்தாரி. காந்தாரி வந்து இருக்கிறதுலே காரம் அதிகமாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் குளிர்ச்சியான இடங்களில் வளரும், நிழலான பகுதியில் நடவு செய்யணும் இந்த காந்தாரி. அதோடைய விதைகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நெய் மிளகா. இப்போ இந்த நெய் மிளகா வந்து நிறைய பேருக்கு ஆர்வமாக நிறைய கேட்டு வாங்கி நடவு செஞ்சிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி விதைகள் வாங்கி போடுறாங்க. என்ன ஒன்று அப்படின்னா இதோடைய முளைப்பு திறன் மிக சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அதே மாதிரி ரொம்ப அதிகமான காரம். இந்த மிளகாயை ஒரு மிளகாய் பயன்படுத்தினோம் அப்படின்னா நெய் பயன்படுத்தின மாதிரி சமையலில் அந்த வாசம் வரும். அப்போ அதனால தான் இதை நம்ம மெய் மிளகான்னே கூப்பிட்றோம். அப்போ இந்த நெய் மிளகாவை நம்ம இப்போ நாற்று போட்டு இதோடைய நாற்றுகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம தோராயமாக போன ஆண்டுகள் முயற்சி செய்யும்போது ஒரு நாற்று முளைக்கிறதுக்கு 14 நாள்லேருந்து 17 நாள்கள் ஆணுச்சு. ஸோ அந்தளவுக்கு காத்திருக்கணும். அப்போ இந்த நாற்று போடுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக தனியாக போட்டு அதை தனியாக பராமரிப்பு பாதுகாக்கணும். இதுக்கு மூடாக்கு போடுறோன்னா 7லேருந்து 8 நாளுக்கு அந்த மூடாக்கை எடுக்காமல் பாதுகாத்துக்கணும். இதை தனியாக போட்டு நம்ம பராமரிக்கணும். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா ஸ்லிம் சில்லி, நீளமாக வரக்கூடிய மிளகா, காரமும் நல்லா பயங்கரமாக இருக்கக்கூடியது. இதை நம்ம இப்போ நாற்று போட போகிறோம். இதுவும் வந்து ஒரு குளிர்ச்சியான இடங்களில் வச்சோம் அப்படின்னா இதோட லென்த்துங்கிறது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சோம்னா லென்த்து குறையும். இந்த மிளகாய் ரகங்களை நம்ம இப்போ பயிரிடுவோம். இது பார்த்திங்கன்னா கோராபுட் சம்பா. கோராபுட் அப்படிங்கிறது ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த கோராபுட் நம்ம ஒடிசா போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மலைவாழ் மக்களுக்கான ஒரு விதை திருவிழா மாதிரி ஒருங்கிணைப்பு செஞ்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 16ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இணைஞ்சு செயல்பட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மானாவாரியாக இந்த மிளகாய் ரொம்ப அதிகமாக விளையுமா. சம்பாவில் கோராபுட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான மிளகாய். அதிக பராமரிப்பு இல்லாமலே நல்ல காய்ப்பு இருக்கக்கூடியது, அதிகமான காரம் இருக்கக்கூடிய மிளகாய். நம்ம போயிட்டுருக்கோம், வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ நம்ம இதை நாற்று போட்டு எந்த அளவு காய்ப்பு திறன் இருக்குங்கிறத நம்ம தாயகத்தில் முயற்சி செய்வோம். 3 விஷயங்களை கடைபிடிச்சா சிறப்பாக நாற்றுகளை வளர்த்துற முடியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணை சாயில் லூஸ் ஆக்கிடணும், பொலப்பொலப்பாக்கிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே விதைகளை நல்ல இடைவெளி விட்டு பரப்பணும். 3வதாக அது மறைகிற அளவுக்கு மேலே மண் கொடுத்துட்டு பூ மாதிரி தண்ணி கொடுக்கணும். அதுக்கு இந்த முறை நம்ம தெளிப்பு நீர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வாஷ் பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தினோம் அப்படின்னா சிறப்பான வளர்ச்சி எதிர்பார்க்க முடியும் நாற்றுகளில். மிளகாய் நாற்றுகள் பொதுவாக 6 நாட்கள் வரைக்கும் முளைப்பு திறன் இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் நெட் போட்டு கூட நம்ம முளைப்பு திறனை பார்க்கலாம். நன்றி.